திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை பார்க்கலாம். என்ன கூப்பன் கொடுக்கிறாராம்? என்ன கொடுக்கிறாரு? அந்த கூப்பன் எதுக்கு கொடுக்கறாங்க? அந்த கூப்பன் திமுக கொடுத்து அதுல ஒரு கமிஷன் அடிக்கிறது தான் கூப்பன். திமுக எப்பொழுதுமே ஆட்சிக்கு வர போறதில்ல. இந்த தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு மூடு விழா. திமுக கட்சிக்கு நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த கட்சியோட சட்டம் இழுத்து மூடியாச்சு. திமுக குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு ஒட்டுமொத்த திமுகவுக்கு மூடு விழா நடத்துகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். செய்வீங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்மையில் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று. அதன்படி அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதேபோல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 52% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வு. கடைக்கு 6 முதல் 9 வரை 2 மடங்கு சார்ஜ் வசூல் பண்றாங்க. தொழில்துறைக்கு இன்றைக்கு மின் கட்டண உயர்வு. அதே போல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தி விட்டாங்க. கடைக்கு 150% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% இந்த வரி உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இப்ப 12% உயர்த்தப்பட்டு விட்டாங்க. அதோட குடிய வரி உயர்த்தப்பட்டு விட்டது. குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்றைக்கு உணவுப் பொருள் வெண்ணெய் முட்டையிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால முடியல. இந்த அரசுக்கு திறனாணி இல்ல, தெம்பு இல்ல. இன்றைக்கு ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க. அதை பத்தி கவலை இல்ல. குடும்ப உறுப்பினர் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும், கட்சியில உயர்ந்த பதவி வேண்டும் அப்படின்னு தான் முதலமைச்சர் நினைக்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? அரிசி விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு. வேலை கிடைக்கல, வருமானம் குறைஞ்சி, செலவு அதிகரிப்பு, மக்கள் திண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட இந்த அரசாங்கம் விழித்துக் கொண்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு விளம்பர ஆட்சி. தினந்தோறும் விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும். வராத நாளே இல்ல. போட்டோ ஷூட் அப்படியே வருவார் முதலமைச்சர். போட்டோ ஷூட் அப்படியே பத்திரிகையில வரும், தொலைக்காட்சியில் வரும். அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஒரு அறிவிப்பு வெளியிடுவாரு, அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். யாருடைய பணம் விளம்பரமோ? உங்களுடைய வரி பணம். ஒரு நாளைக்கு 4 கோடிங்க. பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் விளம்பரம் செலவு மட்டும் 4 கோடி. இப்படி அரசாங்க வரி பணத்தை ஊதாரித்தனமாக தங்களுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்திக்கிட்ட அரசு தேவையா? அதோட இன்றைக்கு அதிமுக தேர்தல் அறிக்கையில நிறைய அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதிமுக ஆட்சி மன்றத்துடனே 10,000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். மாதந்தோறும் இப்பொழுது 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு வழங்கிக்கிட்டு வருவதை 2000 ரூபாயாக மாதந்தோறும் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அதுபோல எல்லா குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். அதே போல வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இன்றைக்கு குடும்ப அட்டைதாரருக்கு வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் தைப்பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும்.
தீபாவளி என்று பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இன்றைய தினம் நகர பேருந்துல பெண்களுக்கு தான் கட்டணம் பயணம் பண்றாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே நகர பேருந்துல ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு ரேஷன் கடையில விலையில அரிசி கொடுக்கிறோம். இந்த அரிசி அதிமுக ஆட்சி வந்த உடனே கடையில வாங்குற அரிசி மாதிரி நம்முடைய ரேஷன் கடையில வழங்கப்படும். கடையில் இருக்கின்ற அரிசி எப்படி இருக்குதோ அதே தரமுள்ள அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். மாடர்ன் ரைஸ் மூலமாக அரிசியை சுத்தப்படுத்தி மக்கள் உண்ணுகின்ற அளவுக்கு தரமான அரிசி அதிமுக ஆட்சியிலே வழங்கப்படும். அந்த விலையில்லா அரிசியோட விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதோட அம்மா இல்லம் திட்டம், ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கின்ற அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதரவாளர் மக்கள், அழுதுகிற மக்கள், அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி தடி குடும்பம் போய்கின்ற பொழுது அவளுக்கு அரசாங்கமே தனி இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட நம்முடைய முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். இன்றைக்கு அதே போல பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். பிளஸ் 2 வரை 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலே பதிவு செய்திருந்தா அந்த பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஆட்டோ வாங்க. அதுபோல கட்டிட தொழிலாளர்கள் கட்டிட பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதிமுக ஆட்சி வந்தவர். அதே போல அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் வீரமணி கேசி வீரமணி அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அறிவிச்சார் திரு ஞானசேகர் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு. ஜோலார்பேட்டையில அதிமுக வேட்பாளர் திரு கேசி வீரமணியை ஆதரிச்சு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்த காட்சிகளை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.